வைட்டமின் டி டேப்லெட் சாப்பிட்டா உங்களோட மூட்டு வலி தான் காணாமல் போயிடும். உங்களுக்கு தெரியுங்களா? வாங்க இந்த வீடியோவில் முதல்ல வைட்டமின் டி ஒரு சத்து மாத்திரை. ஸோ இந்த லெவல் நம்ம கரெக்டாக இப்போ உதாரணத்துக்கு இந்த லெவல் சம்திங் ஒரு 100 கிட்டே இருக்கணும்னா 100 விட்டு குறைவாக இருந்தாலே நமக்கு ரொம்ப லோவாகிடுது. ஸோ இதனாலே எல்லாருமே இந்த நம்பிக்கையே வந்துடுச்சு மனசில், வைட்டமின் டி மாத்திரை சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. வைட்டமின் டி மாத்திரை மட்டுமே சாப்பிட்டா மட்டுமே உங்களோட ஜாயின்ட் பெயின் சரியாகாதில்ல. வைட்டமின் டி மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் லிவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். உங்கள் குடல்கள் கட்டுன்னு சொல்லக்கூடிய சிறுகுடல் பெருக்குடல் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் தான் இதை அப்சர்வ் பண்ண முடியும். அதை விட இந்த வைட்டமின் டி வேறு என்னெல்லாம் வேலை பார்க்குதுன்னா உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. உங்களோட மசில் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ், அதாவது நீங்கள் கை கால் ஏதோ வேலை செய்கிறீங்கன்னா அதுலேயும் இந்த வைட்டமின் டி சத்து தேவைப்படுது. ஸோ இந்தளவு வேலை செய்யக்கூடிய ஒரு சத்து. வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். இந்த வீடியோவில் வைட்டமின் டியை பற்றி கிளியராக பார்ப்போம். அது எதனாலலாம் யூஸ் ஆகுது, அது எதற்கு சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்ணும், அது சாப்பிட்டா நிஜமாலுமே மூட்டு வலி எல்லாமே சரியாயிடுமான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வைட்டமின் டி ஒரு சத்து மாத்திரை கிடையாது, அது ஒரு ஹார்மோன். ஏன் அந்த ஹார்மோன் சொல்கிறாங்க அப்படின்னா அது தன்னைத்தானே உடம்புல செக்ரிட் ஆகிடும். நம்ம தனியாக வெளியே இருந்து ஒரு மாத்திரையாக நம்ம சாப்பிடணும் கட்டாயம் இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை. அது எப்படி செக்ரெட் ஆகும்னா நம்ம வெயில் அதிகமாக நடக்கிறதோ இல்லை நம்ம ஒர்க் எல்லாமே வெயில் அதிகமாக இருந்ததுனால நம்ம ஸ்கின் மேலே படும்போது அந்த ஸ்கின்லேருந்து ஒரு குறிப்பிட்ட என்சைம் செக்ரெட் ஆகும்போது தானாக வைட்டமின் டியை கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புக்கு தேவையான அதோட சத்தோட யூஸை கொடுக்கும். இந்த வைட்டமின் டி என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னா முதல் வேலையாக நம்ம குடலில் அப்சர்வ் ஆகும். என்ன அப்சர்வ் ஆகும்? கால்சியமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒரு இடத்துல அப்சர்வ் ஆகுனா இன்னொரு இடத்துல வெளியே போகாமல் தடுக்கிறோம். கிட்னியில் வெளியே போகாமல் இந்த வைட்டமின் டி கால்சியம் சத்தை ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியமுக்கும் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு கால்சியம் சத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது போக இந்த கால்சியம் சத்தை எல்லா எலும்புகளுக்கும் போய் செலுத்துது. இந்த வைட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் நம்ம போன்ஸ் எல்லாம் கால்சியமை ரிசீவ் பண்ண முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ அதனால தான் எல்லாருமே இந்த வைட்டமின் டி டேப்லெட் சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் என் கிளினிக்கில் வரவங்க, சார் நான் ரெகுலராக வைட்டமின் டி டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன், ஆனால் இந்த ஜாயிண்ட் பெயினோ பாடி டைட்னஸோ போகிறதில்ல, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை தெளிவாக பார்க்கலாம். இந்த வைட்டமின் டி டேப்லெட் சாப்பிட்டா ஜாயிண்ட் பெயின் எல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சு மக்களுக்கு? இது எத்தனை நாளாக நம்ம மக்களோட மனசில் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வைட்டமின் டி நம்ம பிளட் டெஸ்ட், ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இயர்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணும்போது அந்த சத்து விட்டமின் B12 சத்து எப்படி குறைவாக இருந்தது, அதே போலவே வைட்டமின் டியும் சத்து குறைவாக இருக்கிறது. ஸோ இந்த லெவல் நம்ம கரெக்டாக இப்போ உதாரணத்துக்கு இந்த லெவல் சம்திங் ஒரு 100 கிட்டே இருக்கணும்னா 100 விட்டு குறைவாக இருந்தாலே நமக்கு ரொம்ப லோவாகிடுச்சு, அதனால தான் ஜாயின்ட் பெயின் வருதுன்னு நம்ம எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதை விடையே போய் டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது டாக்டரும் சேம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுனால வைட்டமின் டி ரொம்ப முக்கியம்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த வைட்டமின் டி ஸ்ட்ரென்தனிங் வைட்டமின் அப்படின்னு காமிக்கிறான். அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு காமிக்கிறான். ஸோ அதனால் எல்லார் மனசுலேயும் அது நம்பிக்கை வந்துடுச்சு. அது இல்லாமல் எல்லாருமே சத்து மாத்திரை சாப்பிட்றது ஒரு வழக்கமாக இருக்க மாதிரி இந்த வைட்டமின் டி மாத்திரை சாப்பிட்றது ஒரு வழக்கமாக வந்துடுச்சு. ஸோ இதனாலே எல்லாருமே அந்த நம்பிக்கையே வந்துடுச்சு மனசில், வைட்டமின் டி மாத்திரை சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. வைட்டமின் டி மாத்திரை மட்டுமே சாப்பிட்டா மட்டுமே உங்களோட ஜாயின்ட் பெயின் சரியாகாதில்ல. வைட்டமின் டி மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் லிவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். உங்கள் குடல்கள் கட்டுன்னு சொல்லக்கூடிய சிறுகுடல் பெருக்குடல் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் தான் இதை அப்சர்வ் பண்ண முடியும். அதை விட இந்த வைட்டமின் டி வேறு என்னெல்லாம் வேலை பார்க்குதுன்னா உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. உங்களோட மசில் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ், அதாவது நீங்கள் கை கால் ஏதோ வேலை செய்கிறீங்கன்னா அதுலேயும் இந்த வைட்டமின் டி சத்து தேவைப்படுது. ஸோ இந்தளவு வேலை செய்யக்கூடிய ஒரு சத்து நீங்கள் ஒரு மாத்திரையை போட்டு நீங்கள் சரி பண்ண முடியாது. தானாக உடம்புல செக்ரெட் ஆனால் மட்டுமே அது அதோட லெவலை ஈடுநிலைப்படுத்த முடியும். அடுத்த முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா எல்லாருக்கும் அந்த வைட்டமின் டி லெவல் ஒரே மாதிரி இருக்கணும் கட்டாயம் கிடையாது. எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வேரி ஆகிட்டே தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா முதல் விஷயம் அவங்க எந்தளவு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்னு இருக்குது. ரெண்டாவது விஷயம் அவங்க எந்த அளவுக்கு கலர் டோன் இருக்குன்னு பார்க்குறோம். ரொம்ப டார்க்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்கின்னில் மெலனின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது,
அது வந்து இந்த வைட்டமின் டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அதனால் ரொம்ப டார்க்காக இருந்தாங்கன்னா அவங்க இன்னுமே ரொம்ப நேரம் வந்து அவங்க வெயிலில் வேலை செஞ்சால் மட்டுமே அன்னியோட தேவைப்படக்கூடிய வைட்டமின் டி அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு லைட்டர் ஸ்கின் டோன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே அவங்க வைட்டமின் டி கிடச்சிடலாம். ஸோ இந்த விஷயம் இருக்குது. இது போக இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி யாருக்கெல்லாம் வரலான்னா நம்ம பார்த்துட்டோம், சன்லைட்டில் குறைவாக எக்ஸ்போஸ் ஆகிறவங்க. ரெண்டாவது, கிரானிக்காக ஆல்கஹால் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, அப்படி இல்லைன்னா வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த வைட்டமின் டி குறைவாக இருக்குது. சரி, இந்த வைட்டமின் டி உணவில் எதுவும் இருக்குங்களா, உணவில் சாப்பிட்டா போதுமா அப்படின்னா உணவில் வைட்டமின் டி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நான்வெஜிடேரியன் தான் இருக்குது. நான்வெஜ்னால் மீன்களில் இருக்குது, கொழுப்பு நிறைந்த மீன்களில் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் மீனில் மாத்திர ஃபேட்டி ஃபிஷ் லிவர் ஆயில் அப்படின்னு ஒன்று சேல் பண்ணுறாங்க, நீங்கள் அது சாப்பிட்டாலுமே வைட்டமின் டி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா முட்டையின் மஞ்சக்கருவில் எல்லோ யோக்குன்னு சொல்கிற இடத்துல வைட்டமின் டி இருக்குது. ஸோ இது நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வைட்டமின் டி சத்து உடம்புல அதிகமாகச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் காமிக்குன்னா, எல்லா இடத்துலையும் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு வெளியே போகாமல் தடுக்கிறது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேலையை அதிகப்படுத்தும். அப்போ வந்து ரத்தத்தில் கால்சியம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா கால்சியம் அங்கங்கே போய் டெபாசிட் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி போனில் டெபாசிட் ஆகலாம், அப்படின்னா கிட்னியில் கல்லாக கூட உருவாகலாம், அப்படின்னா வந்து ஆர்ட்ரிஸ் ரத்த நாளங்களில் கால்சியம் போய் டெபாசிட் ஆகும். இதுவுமே உங்களுக்கு தொந்தரவு காமிக்கும். ஸோ ஒரு சத்து குறைந்தாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். நீங்களாக தேவையில்லாமல் ஒரு வைட்டமின் டி மாத்திரை சாப்பிட்டுட்டு எனக்கு ஜாயின்ட் பெயின் இருக்குது அதனால் வைட்டமின் டி சாப்பிட்டேன்னு பெருமையாக நினச்சிக்காதீங்க. அதனால் என்னென்னா, இந்த வைட்டமின் டி மாத்திரை சாப்பிட்டா மட்டுமே உங்களோட ஜாயின்ட் பெயின் போகிறதில்ல. நீங்கள் போதுமான அளவு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகணும், போதுமான அளவு கால்சியம் இன்டேக் இருக்கணும். அதோட முக்கியமான விஷயம், உங்கள் லிவர் வந்து ஃபேட்டி லிவராக இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமான லிவராக இருக்கணும். உங்கள் குடல் பகுதியில் வந்து எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக எது சாப்பிட்டாலும் அப்சர்வ் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வைட்டமின் டி ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் ஃபுல் டைம் நான் ஏசி ரூம்லேயே இருப்பேன், எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன், நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வைட்டமின் டி குறைவாக தான் இருக்கும். அதனால் வரக்கூடிய விளைவுகள், அதாவது நம்ம அந்த போன் டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சி சொல்கிறோம், அதனால் போன் பெயின் வர்றது எல்லாமே வந்து நார்மலாக வரதான் செய்யும். ஸோ நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாமல் வெறுமே மாத்திரை, வைட்டமின் டி சத்து மாத்திரை மட்டுமே சாப்பிட்றது உங்களுக்கு பலன் அளிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வைட்டமின் டி சாப்பிட்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.